திருச்செந்தூர் கோவிலில் குடமுழுக்கு விழாவின் போது 20 ட்ரோன்கள் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வரும் திங்கட்கிழமையன்று குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்து 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிப்பதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையிலிருந்து 20 ராட்சத ட்ரோன்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. 11 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் கேன் அந்த ட்ரோன்களில் இணைக்கப்பட்டுள்ளன. சுமார் 500 மீட்டர் தொலைவு வரை பறக்கும் இந்த ட்ரோன்கள் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் இதற்கான சோதனை நடத்தப்பட்டது. ட்ரோனும் எங்கெங்கே மக்கள் அதிகமாக கூடுவாங்க அப்படிங்கிறது கோயில் நிர்வாகத்திலே நம்மக்கிட்ட சுட்டிக்காட்டி சொல்லப்பட்டிருக்கு. அது சொல்லப்பட்ட இடத்துல நாங்கள் 300 மீட்டருக்கு ஒரு ட்ரோன் வச்சு எல்லாருக்கும் புனித தீர்த்தம் எல்லாருக்கும் படுற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். திருச்செந்தூர் கடற்பகுதியில் அடிக்கடி கடல் உள்வாங்கி காணப்படுவது வழக்கமாக இருக்கிறது. எனவே கடல் அரிப்பை தடுக்கும் விதமாக கோவிலுக்கு கிழக்கு பகுதியில் நிலப்பரப்பை அதிகப்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பெரிய பாறாங்கற்கள் போட்டு அதன் மேல் கம்பி வேலி அமைத்து மணல் நிரப்பப்பட்டுள்ளது. மேலும் ராட்சத பாறைகள் அங்கு கொட்டப்பட்டு பெரிய எந்திரங்கள் மூலம் உடைக்கப்பட்டு சமன்படுத்தப்பட்டுள்ளது. கடல் சீற்றத்திலிருந்து கோவிலை காக்கும் வகையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கை திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் ஆன்மீக சொற்பொழிவாளர்களுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி நேரலை செய்கிறது.